உங்க பிள்ளைங்க ஆசையா நூடுல்ஸ் கேட்கிறாங்களா? ஜாக்கிரதை! தமிழகம் முழுவதும் பரவி கிடக்கும் விஷம கும்பல். சமீப நாட்களாகவே தொடர்ச்சியாக காலாவதியான மற்றும் கெட்டுப்போன பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது, அதனால் பல உயிர் இழப்பு மற்றும் உடல் உபாதைகளை பெற்று வருவதும் செய்திகளில் வெளியாகி வருகிறது. மேலும் வாரத்தின் 2 அல்லது 3 நாட்கள் வெளியில் உள்ள உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் என்ற நிலைக்கும் தற்போது உள்ள குடும்பத்தினர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்துவிட்டனர். அதனால் அவர்கள் விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளும் உணவுகள் பல நேரங்களில் தற்பொழுது அவர்களின் உயிருக்கே பெரும் சேதத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காலிஃபிளவர் 65 பயன்படுத்தப்படுகின்ற மசாலா அதிக நிறமிகள் கொண்டதாக சில மாநிலங்களில் அந்த உணவு பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதோடு ஆந்திராவின் மிளகாய் கேன்சர் விளைவிக்கக்கூடிய பாதிப்பு இருப்பதாக பரபரப்பான செய்திகள் வெளியாகிய சில நாட்களிலேயே பானிபூரியிலும் அதிக நிறமிகள் மற்றும் எடுத்துக்கொள்ள முடியாத வகையிலான பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் பரபரப்பான அறிக்கைகள் வெளியானது. இந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து தமிழகத்திலும் இதற்கான சோதனைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். அதன்படி சில கடைகள் மூடப்பட்டாலும் பெருமளவில் பானிபூரி தமிழகத்தில் தடை செய்யப்படவில்லை. ஆனால் இதற்கு பிறகு தமிழகத்தில் நடந்த பல சோதனைகளில் பல அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் வெளியாகி ஹோட்டல் மற்றும் வெளி உணவுகளை மக்கள் தவிர்க்கும் அளவிற்கு கொண்டு சென்று விட்டது. அதாவது சென்னையில் கெட்டுப்போன 700 கிலோ ஆட்டுக்கால்களை தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் பறிமுதல் செய்தனர். அதே போன்று கோவையில் 100 கிலோ கெட்டுப்போன மீனையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். இப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கெட்டுப்போன காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு உள்ளதையும், கெட்டுப்போன எண்ணெய் மற்றும் இறைச்சிகளை அதிகாரிகள் கைப்பற்றி பெரும்பாலான கடைகளுக்கு சீல் வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி திருச்சி மாவட்டம் திருவொற்றியூருக்கு அருகே உள்ள அரியமங்கலத்தை சேர்ந்த ஸ்டெஃபி ஜாக்லின் மெயில் என்ற 15 வயது சிறுமி நூடுல்ஸ் பிரியராக இருந்து வந்துள்ளார். பெரும்பாலும் நூடுல்ஸை விரும்பி எடுத்துக்கொண்டு வந்த இவர் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி இரவு வழக்கம் போல் அமேசான் செயலி மூலம் தனக்கு பிடித்த கொரியன் பிராண்ட் ஃபுல்டாக் நூடுல்ஸை ஆர்டர் செய்து சமைத்து சாப்பிட்டு தூங்குவதற்கு முன் கொக்கோ கோலாவையும் குடித்துவிட்டு தூங்கியுள்ளார். ஆனால் மறுநாள் காலை அவரது தந்தை எழுப்பிய போது ஸ்டெஃபி எழுந்திருக்காமலே இருந்துள்ளார். பல மணி நேரமாகியும் அவள் எழுந்திருக்காததால் அதிர்ந்து போன பெற்றோர்கள் ஸ்டெஃபி உயிரிழந்ததை இறுதியில் உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து தனது மகளின் இறப்பு சந்தேகம் இருப்பதாக அரியமங்கலம் காவல்துறையினரிடம் புகார் அளித்து தனது மகளின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதோடு பெற்றோர்கள் அளித்த தகவலின்படி ஸ்டெஃபி இரவு தூங்குவதற்கு முன்பாக எடுத்துக்கொண்ட ஃபுல்டாக் நூடுல்ஸை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி சோதனையிட்டு இந்த நூடுல்ஸ் பாக்கெட் விற்பனை செய்த தனியார் குடோனுக்கு சென்று அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். அங்கு பல எக்ஸ்பைரி டேட் முடிந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மேலும் அந்த சோதனையில் மட்டும் சுமார் 800 கிலோ காலாவதியான நூடுல்ஸை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்த செய்தி தற்போது தமிழகம் முழுவதிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்கள் மத்தியிலும் இன்னும் மிகுந்த கவனத்துடனும் குழந்தைகள் எடுத்துக்கொள்கின்ற உணவின் மீது அதிக அக்கறையையும் காட்ட வேண்டும் என்ற பொறுப்புணர்வை தீவிரப்படுத்தியதோடு பெற்றோர்கள் மத்தியில் இச்செய்தி அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.